ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத நல்ல ஃப்ளஃபியான சாஃப்டான ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியான பூரி தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இந்த பூரி செய்கிறதுக்கு மைதாவோ ரவையோ எதுவுமே தேவையில்லை. என்ன மாதிரி ஒரு பொருள் சேர்த்தோன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான எண்ணெய் குடிக்காத பூரி கிடைக்கும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மசால் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கே சேர்க்காமல் இன்றைக்கி ஒரு மசால் ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நிறைய பூரி ரெசிபிஸும் அதுக்கான சைடிஷ் ரெசிபிஸும் நிறையவே இருக்குது. தேவையான செக் பண்ணி பாருங்கள். வாங்க, நல்ல ஒரு சாஃப்டான ஃப்ளஃபியான பூரி, எண்ணெய் குடிக்காத பூரி எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பூரி செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா அழுத்தி எடுத்துக்கிறேன். இது ஆசீர்வாத் கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு 200 கிராம். 2வது கப் எடுத்துக்கிறேன். இது மொத்தத்துக்கு 400 கிராம் அளவுக்கு வரும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்க்கும் போது பூரி பார்த்திங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெய் சேர்த்து நம்ம மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா பூரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதிகமான எண்ணெய் சேர்த்தோன்னா பூரி எண்ணெய் குடிக்கும். அடுத்து மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு பூரி மாவு பார்த்திங்கன்னா நல்ல கெட்டியமான பதத்தில் தான் மாவு பிசையணும். அதனால் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பூரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்குது. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கணும். 1 கப்பில் 1/4 கப்பை விட கம்மியான அளவுக்கு தான் மீதி தண்ணி இருக்குது எனக்கு. இந்த அளவு தண்ணி சேர்த்து நல்ல கெட்டியமான பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா அழுத்தி, எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தி பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு பூரி நல்லா சாஃப்டாகவும் வரும், நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மேல் மாவு நல்லா காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம இந்த மாவு ஊறிட்டுருக்க கேப்பில் நம்ம மசால் ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்து நம்ம மசால் செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வேக வைக்க போகிறது இல்லைங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக குவிக்காக நல்ல ஒரு டேஸ்டியான மசால் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். 300 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கே சேர்க்காமல் இந்த மாதிரி மசால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லா வெங்காயமும் நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் அளவு இருக்குது. அடுத்து பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 8 பெரிய பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேங்க. நம்ம வெங்காயத்தோட லைட்டாக இனிப்பு டேஸ்ட்டு தெரியும். அதனால் பச்சை மிளகாய் காரம் கொஞ்சம் அதிகம் இருந்தால் தான் நம்ம பூரி கூட சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு பேன் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் நல்லாவே பொரியட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு சோம்பு சேர்க்கும் போது பூரி மசாலா பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 3.5 கப் அளவுக்கு நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது 3 கப், இது அடுத்தது ஒரு 1/2 கப், கிட்டத்தட்ட ஒரு 3.5 கப் அளவுக்கு வெங்காயம் இருக்குது நமக்கு. வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப குவிக்காக செய்யலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய வெங்காயம் சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இந்த மாதிரி நீளமாக கீறி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். மொத்தத்துக்கு ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் தாங்க நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லா பாதி அளவுக்கு நல்லாவே வதங்கி நிறம் மாறி வந்துருச்சு பாருங்கள். வெங்காயத்தோட அளவும் ஓரளவுக்கு வதங்கினோன்னா கம்மியாயிடுச்சு. எனக்கு வெங்காயம் ஒரு 50% இந்த பக்குவத்துக்கு நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன்.
2 கப், இது ஒரு அரை கப்பு, மொத்தத்துக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்போட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 90% தாங்க இருக்கும். உப்பு அதிகம் சேர்த்துறோட நம்ம மசாலா கொதித்து நம்ம சாப்பிடும்போது உப்போட அளவு அதிகமாக தெரியும். அடுத்து நம்ம கடலை மாவு கரைச்சிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் கடலை மாவு நம்ம கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வெங்காயம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். ஓரளவு 70%லேருந்து 80% வரைக்கும் நமக்கு வெங்காயம் நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சு கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுக்கோங்க, இல்லைன்னா கட்டிகள் பிடிச்சிரும். வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதிக்கட்டுங்க. கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கடலை மாவு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே கொதிக்கணுங்க. திரும்ப மூடி போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கினோன்னா நல்ல ஒரு அட்டகாசமான பூரி மசால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பூரி ரெடி பண்ணிக்கலாம். பூரி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா ஊறி சாஃப்டாகிடுச்சு. திரும்ப எடுத்துட்டு ஒரு 2 தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. திரும்ப ஒரு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பூரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அடித்து ஒரு 2 தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கிறேன். இதில் பாதி அளவு எடுத்துகிட்டு நம்ம இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். உருண்டைகளாகவும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியும் எடுத்துக்கலாங்க. எல்லா உருண்டைகளும் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது நம்ம மைதாவும் தேவையில்லை, ரவையும் தேவையில்லைங்க. நல்ல ஒரு ஃப்ளஃபியான பூரி கிடைக்கும். லைட்டாக கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சமாக மாவு தொட்டுட்டு நம்ம பூரி திரட்டிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் போட்டு எடுத்துக்கலாம். பூரி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் தேய்க்கக்கூடாதுங்க. ஓரளவு இந்த ஸ்டேஜுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூரி பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா எண்ணெயோட ஹீட் பார்த்திங்கன்னா ஹையாக தாங்க இருக்கணும். அப்போ தான் நம்ம பூரி போட்டோன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். நம்ம எண்ணெயெல்லாம் மேலே தெளிக்க வேண்டாங்க, சாரணி எடுத்து தெளிக்க வேண்டாம். இப்படி போட்டுட்டு ஒரு அமுக்குனிங்கனாலே தன்னால் மேலே எலும்பி வந்துடும். அவ்வளோதாங்க, ஒரு 2 செகண்ட் தான், டக்குன்னு பூரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சு. நம்ம மேலே அதிகமான எண்ணெய் சாரணி வச்சு தெளிக்கலாம் தேவையில்லைங்க. இந்த மாதிரி பூரியை போட்டுட்டு அப்படியே சாரணி வச்சு லைட்டாக அழுத்தி விடுங்க. அழுத்தி விடும்போது தன்னால் நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வந்துடுது பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே நல்லா சூப்பராக நல்லா ஃப்ளஃபியான பூரி ரெடி பண்ணலாம். எண்ணெயோட ஹீட் மட்டும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயோட ஹீட் கம்மியாக இருந்துச்சுன்னா பூரி உப்பி வராது, எண்ணெய் குடிக்கும். அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளஃபியான குண்டான நல்ல ஒரு சாஃப்டான பூரி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எந்தளவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. சின்னதாக லைட்டாக ஜீனி சேர்த்துருக்கோம் பாருங்கள். அதனால் சின்ன லைட்டான ஒரு இனிப்பு டேஸ்ட்டோட நமக்கு பூரி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மீதி எல்லா பூரிகளும் பொரிச்சிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பராக நல்ல ஃப்ளஃபியான, கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை பாருங்கள். எண்ணெய் குடிக்காது. நல்ல சாஃப்டான பூரி கிடைக்கும், நல்ல உப்பலான பூரியும் கிடைக்கும். அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். நமக்கு சுட சுட சாஃப்டான எண்ணெய் குடிக்காத பூரியும், அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காய மசாலாவும் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நான் பூரி பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எந்தளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. மசால் பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்காத அந்த மாதிரி இதுவே இருக்காதுங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய விகாசம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.